திருநெல்வேலியில் உள்ள பிரபல அல்வா கடையில் வாங்கப்பட்ட அல்வாவில் விஷப்பூச்சி இருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. திருநெல்வேலி சந்திப்பு பகுதியில் உள்ள பிரபல அல்வா கடையான சாந்தி ஸ்வீட்ஸ் கடையில் கடந்த ஜூலை 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் அருகே உள்ள கீழ அடுகுநாச்சியார்புரம் கிராமத்தைச் சேர்ந்த சுகந்தன்பு என்பவர் 4 1/4 கிலோ அல்வா பொட்டலங்கள், 1 1/2 கிலோ அல்வா பொட்டலம் மற்றும் கார மிக்சர் ஆகியவற்றை வாங்கி சென்றுள்ளார். இந்நிலையில் இன்று காலை 1/2 கிலோ அல்வா பொட்டலத்தை பிரித்து பார்த்தபோது தேள்பூச்சி வகையைச் சேர்ந்த நட்டுவா காளி இருந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த சுகந்தன்பு இது குறித்து சமூக வலைதளங்களில் காணொளி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் சாந்தி ஸ்வீட்ஸ் கடையில் வாங்கிய அல்வாவில் நட்டுவா காளி விஷப்பூச்சி இருந்ததாகவும், இதற்கு சாந்தி ஸ்வீட்ஸ் நிர்வாகம் உரிய பதிலளிக்க தவறினால் நுகர்வோர் நீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இது குறித்து திருநெல்வேலி ஒரிஜினல் சாந்தி ஸ்வீட்ஸ் அல்வா கடை உரிமையாளர் சிவசுப்பிரமணியம் கூறுகையில், அல்வாவை சுற்றி மூடப்பட்டு இருக்கும் கவர் தங்களுடையதுதான் என்றும், எனவே அல்வாவில் பூச்சி இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை எனவும் தெரிவித்தார். மேலும் திருநெல்வேலி முழுவதும் சாந்தி ஸ்வீட்ஸ் என்ற பெயரில் நூற்றுக்கணக்கான அல்வா கடைகள் இயங்கி வருவதாகவும், தங்கள் நிறுவனத்தின் பெயருக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த காணொளி வெளியிடப்பட்டு இருக்கலாம் எனவும் தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்க உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.